இப்போ நீங்கள் வெளிநாட்டில் சில ஆக்டர்ஸோட படங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஏன் அந்த பர்டிகுலர் ஆக்டர் மேலே சொல்கிறீங்க? இப்போ ஸ்டான்ஸ்லாவ்ஸ்கின்னு ஒரு மெத்தட் சொல்கிறீங்க, லீ ஸ்ட்ராஸ்பெர்க்னு மெத்தட் சொல்கிறீங்க, அப்புறம் வந்து இதில் இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்டெல்லா ஆர்டரில் பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, மேசனர் பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, லாரன்ஸ் ஒலிவியர் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறீங்க. ஏன் அந்த மெத்தடை பற்றி சொல்கிறீங்க? சும்மாவா? சும்மா அந்த மேம்போட்டுமா பூச்சாண்டி வேலை காட்டு நான் நடிப்பு சொல்லிக்கிறவா, அந்த ஆக்டர் எப்படி நடிச்சிருப்பார், இந்த ஆக்டர் எப்படி நடிச்சிருப்பார், இந்த மாதிரி நடி, இந்த பூச்சாண்டி வேலைகளெல்லாம் கிடையாது. அந்த ஸ்டான்ஸ்லாவ்ஸ்கி மெத்தடும் சரி, லீ ஸ்ட்ராஸ்பெர்க் மெத்தடும் சரி, ஸ்டெல்லா ஆர்டர் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த லாரன்ஸ் ஒலிவியரோட மெத்தடு ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்து ஒரு மனிதர், அவர் டியூட்டர், அவர் வந்து ஹாம்லெட், ரிச்சர்ட் III இந்த மாதிரி படங்களை இயக்கி இருக்கிறாரு. அந்த அந்த படங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்லாத ஒரு காவியத்தை வந்து ஷேக்ஸ்பியரோட நாடகத்தை வந்து அப்படியே லைவா நடந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கிறாரு. அதுல இருந்து எத்தனை படங்கள் திருடி இருக்காங்க தெரியுமா? ஒன்றும் இல்லை, ரோமியோ ஜூலியட்னு ஒரு படம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த படத்தோட கான்ஃப்ளிக்ட் இன்றைய வரைக்கும் தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாவில் இன்றைய வரைக்கும் வந்து மாற்றி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எல்லாமே ரோமியோ ஜூலியட்டோடைய பின்னணி தான். அது மீறி புதுசாக இது வரைக்கும் யாருமே ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட் எழுதவே இல்லை. அதே ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளேல மாத்திடுறாங்க பொருளை வச்சு. இந்த நாலேஜ், திஸ் நாலேஜ் ஆக்டர் ஷுட் நோ. அப்போ எப்படி எடுப்பீங்க? அவங்களோட மெத்தடோட பின்னணி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சும்மா எங்கிருந்து எடுக்கிறது இல்லை, உள்ளிருந்து எடுக்கிறது. உங்களோட லைஃப்ல இருக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீ எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து ரீகால் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க வந்து டோட்டல் இன்வால்மெண்டோட வந்து உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு. நீ உன் வாழ்க்கையில் நீங்க எல்லாமே நடிச்சாச்சு, பல பேரோட வாழ்க்கையை நீ பார்த்தாச்சு, உன் கண்ணு முன்னாடி நிறைய நாலேஜ் இருக்கு. நீ பார்க்கணும், நீ வாழ்க்கையை அனுபவிக்கணும், அதிலிருந்து நீ எடுக்கணும் கரண்ட் சிச்சுவேஷனுக்கு. அது எடுக்கக்கூடிய திறமைக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. அந்த மெத்தட் தான் அவங்க வந்து அப்ளை பண்றாங்க. தியேட்டர் லேப் சேம் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்தியன் கான்செப்ட்ல. அதுக்கு தான் ஜென்னன் தியேட்டர் மெத்தடாலஜின்னு வச்சிருக்கு. ஜென்னன் என்ன? மெடிடேஷன், தியானம். இப்போ வாழ்க்கையை தியானமா மாத்துறது. வாழ்க்கையை தியானமா மாத்துறதுன்றது என்ன? த டோட்டல் இன்வால்மெண்டோட. அப்போ நடிப்புன்றது நீ தியானமா மாத்து, முழு ஈடுபாடோட இரு. உன்னை எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணு. அப்படியே மொத்தையா ஒரே பாதையில் இருக்காத. உன்னோட இமேஜினேஷன் வந்து வெறும் இமேஜினேஷன் இருக்கக்கூடாது, கிரியேட்டிவ் இமேஜினேஷனா இருக்கணும். then you will understand the internal depth. அப்போ அந்த நாலேஜோட நீ போகும்போது தான் டைரக்டர் கொடுத்த கேரக்டர் வந்து நீ எப்படி செய்யணும்னு உனக்கு தெரியும். அதுல அந்த அந்த சட்டிலிட்டிஸ் இருக்கு, அந்த அந்த ரொம்ப அந்த நுவான்சஸ் இருக்கு, சின்ன 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 விஷயங்கள்லாம் இருக்கு. அது எப்படி கொண்டு வருவ? நீ எக்ஸ்டர்னலாக வந்து கதகளி மாதிரிலாம் நடிக்க முடியாது. கதகளி மீன் அது மிகப்பெரிய ஆர்ட், அப்படி சொல்ல. எக்ஸ்டர்னலா அந்த மேடை நடிப்பு மாதிரி வந்து அப்படியெல்லாம் நடிக்க முடியாது. இது வந்து எக்ஸ்டர்னல். பட் இன்டர்னலா நீ பண்ணும் பொழுது உங்கள் அறியாமலே வந்து துடிக்கும். ஒரு சைடு வந்து ஒரு